டிஎன்சி தமிழில் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய மறைவும் அவருடைய நினைவுகளை போற்றும் வகையில் அவரோடு பயணித்தவர்களும் அவரோடு சினிமா துறை சார்ந்தவர்களும் ஒரு பல்வேறு நிகழ்வுகளாக இன்றைய ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக சினிமாவினுடைய ஊடக செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடியவரும் சினிமா செய்தி தொடர்பாளர் பிரபலமானவரும் நிக்கில் முருகன் அவர்கள் இணைந்துள்ளார். பாரதிராஜா அவர்களுடைய நினைவுகளை பற்றி பல்வேறு நினைவுகளை நம்மளிடையே அசைப்போட இருக்கிறார். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். அவர் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக மாறி போனது பாரதிராஜா அவர்களுடைய மறைவுங்கிற 1941 வந்து தேனி மாவட்டத்தில் பிறந்த அள்ளி நகரத்தில் பிறந்த பாரதிராஜா அவர்கள். சின்ன கரெக்ஷன், அவர் பிறந்தது ஆகஸ்ட் 23, 42. இது இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு கடைசியில் ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோட தந்தை ஒரு வருஷம் கூட்டி ஜூலை 17, 41 கொடுத்துருக்காரு. ஆனால் என்னோட பிறந்த தேதி வருஷம் ஆகஸ்ட் 23, 42 தான். 42. ஓகே, அதில் போயிடலாம். தேனி மாவட்டத்தில் அள்ளி நகரத்தில் பிறந்த பாரதிராஜா 1942 பிறந்தார். 2026 பாரதிராஜா அவர்கள் மறைந்தார். திரைத்துறையில் பாரதிராஜா அவர்களுக்கு முன், பாரதிராஜா அவர்களுக்கு பின், அதாவது 16வது நிலைக்கு முன் பின் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவை இரண்டாக பிரிக்கலாம் அப்படிங்கிற அளவிற்கு பாரதிராஜா ஒரு உச்சத்தை தொற்றிருக்கார் அப்படிங்கிறதான். ஸ்டுடியோக்குள்ளே இருந்த ஒரு கேமராவை கொண்டு போய் இதுதான் வயல்வெளி, இதுதான் கிராமம், இதுதான் ஊர், இதுதான் சினிமா, இதுதான் என்னோடய மண் வாசனை, இதுதான் மக்கள் அப்படிங்கிறத காட்டிய ஒரு இயக்குனர், ஒரு புரட்சியை ஏற்படுத்திய இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். ஒரு சினிமா செய்தி தொடர்பாளராக அவரோட நீங்கள் நிறையா பணியாற்றிருக்கீங்க அப்படிங்கிறதோட ஒரு முக்கியமான நிகழ்வுகளை உங்களுடைய நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு. சார், அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இது எப்படி சார் உங்களுக்கு இந்த ஐடியா கிராமத்துக்கு கேமரா எடுத்துகிட்டு போகணுன்ற ஐடியா எப்படி வந்ததுன்னு சொன்னபோது அவர் சொன்னார், கிராமத்துலேருந்து சென்னைக்கு வந்தேன்னா சென்னையில் இருக்க சினிமாவை கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சேன். அதுதான் அதோட தாட் ப்ராசஸோட பேஸ் அப்படின்னு சொன்னார். மலேரியா இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காரு. இப்போது விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ரெகட் பிளாஸா. அங்கே முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது. அந்த பெட்ரோல் பங்க்கில் ஒரு பெட்ரோல் போடுறவராக ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ இது மாதிரி பல நினைவுகள் இருக்குது. எனக்கு 1999 அவர் பையன் மனோஜ் மூலிமா பழக்கமானார். அப்புறம் டைரக்டர் சரணுக்கு நான் ஒர்க் பண்ணும்போது பரதராஜ் சார் ப்ரொடக்ஷனில் மனோஜ் ஹீரோவை நடித்த அல்லி அர்ஜுனா படத்துக்கு நான் ஒர்க் பண்ணேன். அதுலேருந்து டைரக்டரோட ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருந்தேன். அதாவது நெருக்கமான தொடர்புனா ஒரு பிஆர்ஓ ஒரு டைரக்டர்ன்றது கிடையாது. என்னென்னா, நாங்கள் 2 பேர் பேசுறத ஆரம்பித்தா ஊர் கதையிலேருந்து எல்லா கதையும் பேசுவோம். அவர் மனம் விட்டு ரொம்ப ஜாலியாக பேசுவார். நானும் அவர்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பழகுவோம். வாடா நண்பான்னு தான் சொல்லுவார் அவர். அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். அவர் அதாவது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, பல நிகழ்வு இல்லை பப்ளிக்காகவும் சரி, அவரோட ஆஃபீஸில் இந்த பிரிக்குன்னு ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ ரஜினி சார், கமல் சார் தான் கெஸ்ட்டாக வந்தாங்க. அதுலேயுமே பல மேடைகள்லேயும் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, நான் சினிமாவில் பல பேரை டைரக்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் என்ன டைரக்ட் பண்ணுற ஒரே ஆள் நிக்கில் தான் அப்படின்வார். ஏன்னா நான் ஸ்டேஜில் நீங்கள் இப்படி நிற்கணும், இப்படி உட்காரணும், இங்கே பாடணும், இங்கே பாருங்கள் அப்படின்னு என்னோடய ஸ்டைல் பண்ணும்போது ஒரு இடத்துலையுமே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது என்னோடய 31வது வருஷம். ஸோ 25வது வருஷத்துக்கும் சரி, நான் ஒரு விஷயங்கள் புதுசாக பண்ணும்போது அது ஃபஸ்ட்டு வாழ்த்து செய்தி கொடுக்கறது பாரதிராஜா சார் தான். நிஜமா சார், ஒரு இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி பாக்யராஜ் சார், அதுலேருந்து நிறைய பேர், பாக்யராஜ் சாரோட டீம்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க. நடிகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராதிகா, ராதாலேருந்து எல்லாருமே அவருடைய காலகட்டங்களில் ரோஜா மேடத்துக்கு பேர் வச்சதும் அவர் தான். ஏன்னா அவரோட சென்டிமெண்ட் ஆறுன்னு சொல்லும் போது ரோஜா மேடம் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது செல்வமணி சார் சொல்லி நீங்கள் தான் பேர் வைக்கணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு ரோஜான்னு பேர் வச்சதுமே பாரதிராஜா சார். இந்த தகவல் நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் பரிச்சயமாகலை அப்படிங்கிறது தான். நடிகர்களையும் சரி கமலஹாசன் சாராக இருந்தாலும் சரி, ரஜினிகாந்த் சாராக இருந்தாலும் சரி, விஜயகாந்த் அவர்களோட தமிழ் செல்வன் கூட அவர் பணியாற்றி இருக்காரு. சுதாகரை அறிமுகப்படுத்தியவரும் சினிமாவில் அவர், கார்த்திக் சார் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு நீண்ட பட்டியல். இன்றைக்கி அவருடைய மறைவு அப்படின்னு சொல்லி போகும்போது ஒட்டுமொத்த திரையுலகமும் திரண்டு போகுது. இன்றைக்கி அரசு மரியாதை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களுடைய இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வாக பாரதிராஜா சாருடைய பழகிய நாட்களில் உள்ள முக்கிய நினைவுகள் சார். சார், அவர் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிற ஆள். இதுலேயும் உதாரணத்துக்கு மனோஜ் சாரோட கல்யாணத்துக்கு ஒர்க் பண்ணும்போதும் சரி, ஒரு பத்திரிக்கை கொடுக்கறதுலேருந்து யாரையும் எங்கேயும் மிஸ் பண்ணிடக்கூடாது, யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்களும்,
அப்புறம் அன்னக்குடி குடிவீரன்னு ஒரு படம் ஒரு ஊரில் சொந்த ஊரில் சொந்த ஊரில் பண்ணாரு. பூஜை போடும்போது இங்கேருந்து தேனிக்கு எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போகணும், எப்படி கூட்டிகிட்டு போகணும், அவங்களோட டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாரையும் எப்படி வர வைக்கணும், யார் எங்கே வரணுன்றது அவர் தான் முடிவு பண்ணுவார். ஸோ எக்ஸிக்யூட் பண்ண சொல்வார். பட் பிளான் பண்ணி அது எக்ஸிக்யூட் கரெக்டாக நடக்குதான்றதும் சூப்பர்விஷன் பண்ணுறது வந்து அவர் தான். என்னென்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும், நம்மளை நம்பி அவ்வளோ தூரம் வராங்க. மணி சார்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்தபோது எல்லாமே கரெக்டாக இருக்கணுன்ற ஒரு விஷயம். ஸோ அவர் ஒரு விஷயம் எப்போவுமே கடைசி காலகட்டத்தில் நான் இன்னும் ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ உடம்பு சரியில்லாத போய் மீண்டும் வந்த போதையும் சரி வாரம் வாரம் சந்திக்கிற வாய்ப்பு இருந்தது. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, மரணம்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆனால் எப்போன்றது தெரியாத ஒரு விஷயந்தான். ஸோ அவரோட கடைசி காலகம் வந்து அவரோட தோட்டத்திலேயே இறுதி சடங்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் வந்து அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். அது இன்னைக்கு நிறைவேற்றுனதில் வந்து அவரது ஆத்மா வந்து நிச்சயமாக பரிபூர்ண சாந்தி அடையுன்ற நம்பிக்கை இருந்தது. இன்னொன்று, அவர் தன்னை எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சிட்ருக்க ஒரு ஆள். நேற்று வந்து அந்த துக்க இடத்துல வந்து மாரி செல்வராஜ் சார் சொல்லிட்டு இருக்கும்போது கூட நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த பைசனை தவிர மீதி என்னோட எல்லா படத்தையும் பார்த்துட்டார் அவர். 4 படத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பாராட்டினார். இது மாதிரி இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர் டைரக்டர்ஸ் எல்லாரையுமே அவங்க படம் நல்லா இருக்குன்னா அது பார்த்து பாராட்டி கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு அவர் அப்டேட்டில் இருந்தார். ஸோ அது அவருடைய சிறப்பு. ஆமாம், 100%. அதில் வந்து நீங்கள் நிறைய யங்ஸ்டர் டைரக்டர் கேட்டிங்கனாலே தெரியும். சுசீந்திரன்லாம் அவர் கடைசி காலத்தில் ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருந்தார். அந்த மாதிரி அவர் இப்போது கடைசி திருச்சிற்றம்பலம் இது மாதிரி படங்கள் நடிக்கும் போது கென்னடி கிளப்பு எல்லாருக்குமே ரொம்ப இயல்பாக அந்த படத்தோட சம்மந்தப்பட்ட சசிகுமார் கூட சொன்னார், நான் என்னெல்லாம் ஒரு 4 வாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எங்கள் டீமோடு அவர் இன்ட்ராக்ட் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்களாம் எல்லாருமே பார்த்து வியந்த ஒரு இயக்குனரை வந்து ஜஸ்ட் லைக் தட் அவர் எங்கள் தோளில் கை போட்டு பேசி பழகினதுன்றது ஒரு மறக்க முடியாத விஷயமா இருந்தது. நீங்கள் எத்தனை படங்களை வந்து ஒர்க் பண்ணீங்க நீங்கள் உங்களுடைய காலகட்டங்கள் அவருடைய காலகட்டங்களில்? நீங்கள் இல்லை, அவர் காலகட்டத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 படம் தான் ஒர்க் பண்ணேன் அவருக்கு. இந்த 99க்கு அப்புறம் பண்ணேன். ப்ளஸ் அவரோட பர்சனல் என்ன சொல்கிறது விழாக்கள் இருந்து எல்லாமே கூப்பிட்டு போயிருக்கோம். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம், இது வரைக்கும் வெளியில் வராத ஒரு சம்பவம். அவர் என்னென்னா, நிஃப்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தார், ஃபேஷன் டெக்னாலஜி. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னாரு. சார் நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது அங்கே முதல் முறையாக வந்து நிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்கன்றதுக்காக அவர் ரேம்ப் வாக் பண்ணார். ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக ரேம்ப் வாக் பண்ணார் அவர். சார் அந்த ஒரு இதெல்லாம் ஒரு புது தகவல் நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவர் போயிருக்கா சார்? ஆடியோ லான்ச்சுகளையும் ஒரு சில ரொம்ப அதிகமாக அவர் வந்து நிறைய இதில் கலந்துக்கிறது இல்லை. அப்படிங்கிறப்போ தனுஷ் அவர்களுக்காக கூட அவர் வந்துட்டு இனிஷியேட் பண்ணி கலந்துக்கிறதுல உடல்நிலை ஒத்துழைக்காத சூழ்நிலைகள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலுமே சார் ஆடியோ லான்ச்சிலேருந்து எல்லா இதுக்கும் கண்டிப்பாக வந்துடுவார். புத்தக இது வெளியீடுலேருந்து எல்லாமே வந்திருக்காரு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது கபிலன் வைரமுத்து வந்து 3 புக்கு எழுதினார். இது அந்த 3 புத்தகத்தையுமே அவர் தான் வெளியிட்டார் வீட்டில் வச்சு. ஸோ எனக்கு அதாவது வைரமுத்து சாரோட பையன் இதுக்கு நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 3ஆவது புத்தகம் வெளியிடும் போது அவருக்கு உடம்பு சரியில்லாயே ஹாஸ்பிட்டலில் வந்தார். அதை மீறி அதுதான் பண்ணி ஒரு வாழ்த்து செய்தி வேறு கொடுத்தாரு. ஸோ அவர் எப்போவுமே எந்த காலகட்டத்துலையுமே, இப்போ நாங்கள் வந்து என்னோடய பிரதர் வந்து S2Sன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காரு, சர்வீஸ் டு சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறது, ஸ்கூல் பேக் கொடுக்கல ஒரு ஃபங்க்ஷன் வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். அது பிரதர் படித்த ஸ்கூலில் ஐசிஎஃப் ஸ்கூலில் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வருஷம் வந்து நான் சார்கிட்ட கேட்டேன், சார் இது மாதிரி ஒரு விஷயம் நான் தயங்கி கேட்டேன். ஏன்னா நம்ம எதுவுமே ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, நான் தான் ஏன் வருவேன் அப்படின்னாரு. இவ்வளோ வருஷம் என்னை ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வருவேன்னு சொல்லி என்னை அந்த விழாவுக்கு வந்து விழாவில் எங்கள் அம்மாவும் கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் ஒரு டைரக்டரை கௌரவிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு பெரிய மாலைலாம் வாங்கி வச்சுருந்தோம். அந்த மாலையை அவர் வந்து எங்கள் அம்மாவுக்கு போட்டு எங்கள் அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினார். என்னோடய வயசு மூப்பு, நீங்கள் உங்ககிட்ட ஆசீர்வாதங்களை பெருமையாக கருதுறேன்னு சொல்லிட்டு அது ஒரு மறக்க முடியாத பதிவு அவர் எங்கள் ஃபேமிலியிலையுமே அவர் ஏற்படுத்தியிருக்காரு.
உங்களுடைய ஃபோட்டோஸ் பார்த்துருந்தோம். நீங்கள் ஒரு கொடுத்த ஃபோட்டோஸில் பார்த்துருந்தோம். பாரதிராஜா சார் அப்படின்னாலே வந்து எப்பயும் ஒரு ஜீன் ஷர்ட் போட்டு டிஷர்ட் போட்டுருக்கிற அந்த ஒரு சீக்கிரம் எல்லாருமே பார்த்த ஒரு இடம் தான். அதில் அவரும் நீங்களும் சேர்ந்து ஒரே மாதிரி டைமில் வந்துட்டு அந்த ஃபேண்ட் பாக்கெட்டில் அப்படி கைவிட்டு அந்த மாதிரி சில ஒரு போஸ் கொடுத்துருந்தது 2 பேரும். எங்கே எடுக்கப்பட்ட இது அவரோட பிரிக் ஸ்டூடெண்ட்டில் பிரிக் ஆஃபீஸில் எடுக்கும்போது ரெகுலராக அங்கே போவான். ஒரு வாட்டி போகும்போது ரொம்ப ஜாலி மூடில் இருந்தார். சார் நம்ம வந்து எல்லாருமே வந்து சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டேரக்டர் என்னன்னா அவர் வந்து நான் எப்போவுமே சார் நாம் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் சார், நம்ம 2 பேருமே பாக்கெட்டில் கை விட்டு ஒரே மாதிரி நிற்கிறோம் அப்படின்னா, டேய் நீ வந்து என்னையே டைரக்ட் பண்ணுவடா, நீ என்ன சொல்கிற நான் பண்ணலாம்டா அப்படின்னு அந்த 2 பேரும் ஒரே மாதிரி பாக்கெட்டில் கை விட்டு பண்ணோம். அப்புறம் இந்த பிரிக்கில் வந்து ஒரு பாராட்டு விழா பண்ணும்போது ஷால் போடும்போது எனக்கு ஷால் போட்டு நான் உன்ன மாதிரி கை கட்டிட்டு நிற்கிறேன், நம்ம 2 பேரும் இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு 2 பேரும் இப்படி கை கட்டி நின்று ஒரு ஃபோட்டோ, அது அவர் சொன்ன ஐடியா. அது மாதிரி பல நிகழ்வுகள் இருக்குது ஃபோட்டோஸ் எடுக்கிறது. நான் சொன்னேன் சார் நீங்கள் உங்களோட சிக்னேச்சர் போஸ் வந்து நீங்கள் நார்மலாக நின்று தோலை இப்படி மாதிரி கை வச்சு ஒரு ஸ்டில் எடுப்பீங்க, அது மாதிரி நம்ம இன்றைக்கி ஒன்று எடுக்கிறோம் சார் அப்படின்வேன். அதாவது எடுத்துக்கலான்றதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட, நம்ம வந்து உரிமையாக பேசுகிற விஷயங்கள் தான். அதுக்கு அவர் ரொம்ப ஜாலி. அதாவது என்னென்னா தன்னை யாரும் ஒரு பெரிய இயக்குனர் ஒரு பெரியவர்னு ஒதுக்கி வச்சிடக்கூடாது, சமகாலமாக எல்லார்ட்டையும் அன்பாக இயல்பாக இருக்கணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அது பாரதிராஜா சார் அப்படின்னா ஒரு கூட நீங்கள் யாரெல்லாம் பார்ப்பீங்க? அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள், இப்போ ஒரு டேரக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு நடிகர்கள் இருக்காங்கன்னா அவங்களோட இவங்கெல்லாம் வந்துட்டு எப்பயும் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு பாரதிராஜா சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நினைவுக்கு வருகிறதுங்க? சார் அவர் பாக்யராஜ் சார் இன்னும், அதாவது பாக்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா அவர் இன்றைக்கி வரைக்கும் பாரதிராஜ் சாரை பற்றி மென்ஷன் பண்ணும்போது டைரக்டர்னு தான் சொல்லுவார், பேரே சொல்ல மாட்டார். அது மாதிரி அவர் கூட பயணிக்கும் போது, அவர் படங்களுக்கு பயணிக்கும் போது அவர்கிட்ட உதவியாளர்கள்லேருந்து அத்தனை பேரும் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் மீண்டும் ஒரு முதல் மரியாதைன்னு ஒரு படம் பண்ணார் கடைசியில். அந்த படம் அப்போ வந்து அவர் ஒர்க் பண்ணாத டைரக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஷோ போட்டார். அது நான் தான் கோஆர்டினேட் பண்ணேன். அப்போது பல டைரக்டர்ஸை வந்து அவர் ஆஃபீஸில் பிரிக்கில் தான் நம்ம ஷோ போட்டோம். அப்போ பல பேர் கூட பழகிற வாய்ப்பு இருந்தது. இதை தவிர பல தொழிலதிபர்கள், பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அவர் வீட்டில் வந்து ரெகுலராக அவர் பர்த்டேக்கு பார்ட்டி கொடுப்பாரு. அப்போ அவர் சொல்லுவார், எல்லாருக்கும் ஒரு பர்த்டே வரும், ஆனால் எனக்கு 2 பர்த்டே வரும் தெரியுமா அப்படின்னாரு. எப்படி சார் அப்படிங்கும்போது, என்னோட ஒரிஜினல் பர்த்டே வந்து August 23, 42 தான். ஆனால் எங்கள் அப்பா வந்து ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக ஒரு வயசு ஜாஸ்தி பண்ணி July 17, 41 சொல்லி கொடுத்தாரு. அதனால் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஜூலை கொண்டாடுவாங்க, நான் ஆகஸ்ட் கொண்டாடுவேன்னு சொல்லிட்டு 2 நாளுமே எல்லாருக்குமே அவர் வீட்டில் பார்ட்டி வைப்பார். ஸோ அதுக்கு அந்த பார்ட்டிக்கு லிஸ்ட்டு போடுறதுலேருந்து அது யார் யாரை கூப்பிடுன்ற வரைக்கும் நான் தான் அது கோஆர்டினேட் பண்ணியிருக்கேன். சினிமா பற்றின டிஸ்கஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்றைய சினிமா இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களாக மாறி இருக்கு. அந்த மாதிரி உங்ககிட்ட அவர் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் இல்லை, அது நிறைய, அதாவது துறைகள் சார்ந்து இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் பற்றியும் இன்றைக்கி அவங்களோட ஃபிலிம் மேக்கிங் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அவர் வந்து அதான் சொல்கிறேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாராட்டுறதுல அது வஞ்சனையே பார்க்க மாட்டார். ஒரு படம் நல்லா வந்து இது நல்லா வந்திருக்கா மேடம், ஆமாடா சரி இது பார்த்துலாண்டான்பார். உடனே சொல்லி அவர் இதில் க்யூப்பில் பார்த்துருவோம், இது என்னம்மா பண்ணியிருக்கான்றது இம்மிடியட்டாக கூப்பிட்டு பாராட்டுவார். அது மூலிமா தன்னை இன்னும் அப்டேட் பண்ணிக்கணுன்றதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அதாவது இன்றைக்கி யார் என்ன படம் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த காம்பினேஷனில் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு அவர் கடைசியாக ஜிவி பிரகாஷ் வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பேசி கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. இல்லைன்னா ஜிவி பிரகாஷ் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருப்பார். இப்போ ஒரு டேரக்டர்ஸுடைய நம்பரோ இல்லைனா ஒரு ஹீரோவோட நம்பரோனா டைரெக்டாக வாங்குறதா தான் நிச்சயமாக உங்கள்கிட்ட தான் வாங்க முடியும். அப்படி இப்போ ஒரு பாரதிராஜா சார் வந்துட்டு ஒரு படங்களை பார்த்துருப்பார், நிச்சயமாக நிறையா படங்கள் பார்த்து இந்த டேரக்டரை வந்து பிடிச்சிருக்கலாம், அவரை நேரில் கூப்பிட்டு பேசணும்னு நினச்சிருப்பார். அந்த மாதிரி திடீர்னு வியந்து பாரதிராஜா சார்கிட்ட வந்து ஒரு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட வந்து கேட்டு, நிக்கில் உங்ககிட்ட நான் இவர்கிட்ட பேசுகிற காண்டாக்ட் இருக்கா, அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்னைக்கா தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு அவர்? அது நாங்கள் ஆல்மோஸ்ட் வாரத்துக்கு 5 நாள் பேசிடுவோம் கண்டிப்பாக. ஆமாம், அப்போ என்னென்ன படம் வருது என்னென்ன பார்க்கலான்றதையும் ஒரு விஷயம் பேசுவோம். சரி, அவர் கூட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்லுவார், டைரக்டருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், சுரேஷ் மனோஜன் 2 பேர் இருக்காங்க, எப்படி சுத்தாலும் டைரக்டர் உங்களை பற்றி பேசுவார் அப்படின்ற போது நான் ரெகுலராக ஃபீட்பேக் கொடுத்துட்ருப்பேன். இண்டஸ்ட்ரி அப்டேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்ற போது அவரும் கூப்பிடுவார். நான் ரெகுலராகவே அவரை கூட டச்சில் தான் இருப்பேன். ஸோ அவருக்கு வந்து தன் மீது அன்பு வைப்பவர்களை அவர் என்றைக்கும் விட்டு வச்சதே இல்லை.
அதனால தான் வந்து அந்த அன்பின் வெளிப்பாடு தான் நேற்று அவரோட இறுதி இதுக்கு வந்து அத்தனை பேரும் தங்கள் வீட்டில் ஒரு விஷயம் ஒரு மனிதர் இழந்ததா ஒரு ஃபீல் ஆகி தான் வந்தாங்க. அந்த நீங்கள் வந்து பார்த்து வியந்த பாரதிராஜா சாருடைய படங்கள் அவரோட பழகிருக்கீங்க. நீங்கள் அவரோட பழகுறதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்களில் அவருடைய படங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு மைண்டில் வந்துட்டு எனக்கு ஃபிக்ஸான ஒரு படம், எனக்கு ஃபிக்ஸான படம் வந்து புதுமை பெண் நம்பர் 1, நம்பர் 2 சிகப்பு ரோஜாக்கள். அது மாதிரி நிறைய படங்கள் பிடிக்கும். இது மெயினாக இந்த 2 படங்கள் வந்து எனக்கு ரொம்ப இம்பேக்டான ஒரு விஷயம் ஒன்று. இன்னொன்று, அந்த காலகட்டத்தில் அவருக்கும் பாலச்சந்தர் சாருக்குமே ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்தது. அதாவது பெண்களை பற்றி நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா நானும் படம் எடுக்கிறேன்னு புதுமை பெண்ணு ஒன்று. இவர் வந்து கிராமத்தில் வந்து நான் கிங்கு அப்படி மாதிரி பாரதிராஜா சார் பற்றி கிராமத்து கிங்குன்னு சொல்லும் போது கேபி சார் வந்து தண்ணீர் அச்சமில்லைன்னு அவரு கிராமத்தை பற்றி பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே அந்த அதனால தான் இண்டஸ்ட்ரியே வந்து இயக்குனர் இமயம் இயக்குனர் சிகரம்னு ஒரு விஷயம் வந்தது. ரெண்டாவது, இப்போ பாரதிராஜா சாரோட அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 4 ஜாம்பவன்களாக நான் பார்ப்பேன். நான் அந்த காலகட்டத்திலே சொல்லியிருக்கேன். அவர் வந்து பாலச்சந்தர் சார், பாரதிராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரன். ஸோ இந்த 4 பேருமே அந்த காலகட்டத்தில் இவங்க 4 பேருக்குள்ளேயும் ஒரு போட்டி இருந்தது. அப்போ அவர் வந்து ரொம்ப வியந்து வந்து பாலுமகேந்திரா சாரோட ஒர்க்கு அவ்வளோ சொன்னார். இவங்கெல்லாம் பயங்கரமாக படிச்சுட்டு வேறு லெவலில் பண்ணுறாங்கடா, நம்ம வந்து வாழ்க்கையோட அனுபவங்களில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாலச்சந்தர் இறந்தப்போவையும் சரி, மகேந்திரன் இறந்தப்போயும் ரொம்ப உடஞ்சி போயிட்டார். ஒருத்தராக அந்த சமகாலத்தில் இருந்தவங்க போகிறாங்கன்ற போது நான் தான் நேற்று அவரோட இறந்தப்போ அந்த பதிவு பண்ணியிருந்தேன். திரையுலகத்தில் 4 ஜாம்பவான்கள் வந்து மறைஞ்சிட்டாங்கன்றது இந்த 4 பேர் மென்ஷன் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ சார், அவங்களுடைய படங்களில் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிச்ச படம். அந்த மாதிரி நீங்கள் உட்காந்து அவர்கிட்ட பேசி நம்ம அது மாதிரி பேசுறது இல்லை. அவருடைய படங்களை ஜென்ரலாக தான் பேசுறது. அதாவது அடுத்த கட்டம் என்ன, எப்படி பண்ணணும், இது பண்ணணும். ஏன்னா சினிமாவை பற்றி நம்ம பேசி அவர் போர் அடிக்கக்கூடாது. இன்னும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெரிய நாலேஜ்லாம் கிடையாது. இந்த ஷார்ட்டையே வச்சிங்க இப்படி வச்சிங்கன்னு. ஆனால் எம்ஜிஆர் சாருக்கும் அவருக்கும் உண்டான நெருக்கத்தை பற்றி, ஸோ எம்ஜிஆர் சார் டாக்டர் வாங்கின போது உண்டான பாராட்டு விழா, அது மாதிரி சினிமாவில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், 16 வயதில் எப்படி அவர் டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு வந்தது, எஸ்.ஏ. ராஜ்கண்ணனுக்கும் அவருக்கும் உண்டான விஷயங்கள், கேஆர்ஜி சார் தயாரித்த படங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து கேஆர்ஜி ப்ரொடக்ஷனில் சிகப்பு ரோஜாக்கள் பண்ண அந்த விஷயங்கள் எப்படி நடந்தது, ஏவிஎம்ன்ற ஒரு காம்பவுண்டில் போய் புதுமை பெண் பண்ணி ஒரு சக்ஸஸ் கொடுத்த விஷயங்கள், அதாவது பிரேக்கிங் த பாரியர்ஸ் எங்கெல்லாம் நடந்ததோ அதோட ஃப்ளாஷ்பேக்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு இப்போ நேற்று கூட கங்கைமரன் சார் கூட சொல்லியிருந்தார். அவருடைய இறப்பை ஒட்டி கங்கைமரன் சார் பேசும்போதோட பாரதிராஜா வந்து சம்பாரித்து ஒரு பணத்தை ரெடி பண்ணி வைப்பாப்புல, நானும் இளையராஜாவுக்கும் அந்த டைம் எங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடையாது, நாங்கள் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு பாரதிராஜா தான் எங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தார். அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட நாங்கள் வாங்குவோம், எங்களுக்கு அவர் வந்து செலவு பண்ணுவார். அப்படி ஒரு நட்பு வட்டத்தில் உள்ளவர், எங்களெல்லாம் வந்துட்டு தூக்கி நிறுத்தின ஒரு பாரதிராஜா இல்லைன்னா அடுத்து ஒரு இளையராஜா வந்திருக்க முடியாது, அடுத்து ஆர் செல்வராஜத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறையா பேர் வந்துட்டு ஒரு லிஸ்ட் போட்டு அவங்கலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுடைய நினைவில் நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயங்களை வைத்து சார் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன 99 அவர் கூட பழகிட்டு இருக்கேன். 2003 2004 ரொம்ப நெருக்கமான விஷயங்கள், அந்த புத்தகங்கள் ஆகட்டும், சினிமா ஆகட்டும், நிறைய விஷயங்கள் அவர் ரொம்ப ஆத்மார்த்தமாக பகிர்ந்திருக்காரு. அப்புறம் வி மேகசின்னு ஒரு மேகசினுக்கு வந்து சார் ஒரு ஃபோட்டோ ஷூட் உங்களை பண்ணலாம் சார் அப்படின்ற போது, என்னதுக்கே ஃபோட்டோ ஷூட்டுன்னு கேட்டார். இல்லை சார், நீங்கள் பாரதிராஜா சார் ஜீன்ஸும் க்ரோக்கடைல் டிஷர்ட்டுன்னு இருக்குது, அதை மாற்றி ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வி மேகசினுக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அதே மாதிரி அந்த படம் வரும்போது இப்போ இருக்க விஷயங்களுக்கு நீங்கள் அப்டேட்டாக இருக்கணும்னா நிறைய யூடியூப்புக்கு இன்டர்வியூஸ் கொடுக்கணும். ஸோ உங்களோட நினைவுகள் வந்து நிறைய பேருக்கு ஒரு பதிவுகளுக்கு தேவைப்படும் அப்படின்ற போது ஏன் இன்டர்வியூஸ் கொடுக்கணுன்றதை அவர் கன்வின்ஸ் பண்ணி நிறைய பேருக்கு நான் இன்டர்வியூ கொடுக்க வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து நிறைய மெமரிஸ் இன்னும் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறது ஹேண்டில் பண்ண மாதிரி. அதே மாதிரி நீங்களும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ட்விட்டரில், இன்ஸ்டாவில் ஒரு புது படங்களோட ட்ரெய்லரையும் ஃபஸ்ட் லுக்கும் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே
உங்களை பார்த்து வந்தவங்க நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு விஷயமா பேசப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அது மாதிரி நடுவில் நான் பவுடர்னு ஒரு படம் நடித்தேன். ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னோன்னே அந்த படம் பார்த்துட்டு நான் உன்னை வந்து ஒரு நடிகனாக இது வரைக்கும் நான் யோசிச்சு கூட பார்க்கல, ஆனால் நீ வேறு லெவலில் பண்ணிட்டடான்னு அது ரொம்ப நேரம் என்னை டைரக்டரை கூப்பிட்டு வச்சு பாராட்டினார். அதெல்லாம் லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். உங்களுடைய மெமரிஸில் நீங்கள் அவரை நிறைய இடங்களுக்கு கூட்டு போயிருப்பீங்க. ஒரு முக்கியமான நிகழ்வுகள், ஒரு சினிமா சம்மந்தப்பட்டது, சினிமா சாராத ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட்டு அதில் உங்களுடைய நினைவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்? அவர் ஸ்ரீதேவியோட டெத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார் அவர். ஸோ அப்போது நாங்கள் 2 பேரும் வந்து பாம்பே போயிட்டு வந்தோம். ஸோ அதில் ரொம்ப எமோஷ்னலி மூவ் ஆகிட்டார். என்னோட முதல் பட நாயகி 16 வயதிலேன்றதில் வந்து ரொம்ப எமோஷ்னலி இதானார், ஜோல்ட் ஆனார். அது மாதிரி இங்கே ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்களும் அவருக்கு நெருக்கமானவங்க மறைவு இருக்கிற போது அதே மாதிரி போன 2021 எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு நான் தான் கூட்டிகிட்டு போனேன். அவரால் நடக்க முடியல, நான் தான் அவர் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போனேன். அதெல்லாம் லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு குடுப்பினன்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், கல்யாணம், இது மற்ற விஷயங்கள் நிறைய இடத்துக்கு நாங்கள் பயணப்பட்டிருக்கோம். நம்ம திரைப்பட விழாக்களில், விருது வழங்கும் விழாக்களில் பாரதிராஜா சார் கலந்துக்கிட்டது, அது வந்து அது தனியாக விருது வழங்கும் விழாக்களுக்கு நான் நிறைய போயிருப்பீங்க. நிறைய கூட்டிகிட்டு போயிருக்கேன். அது வந்து அவர் சார் நம்ம என்ன இனிமேல்ட்டு விருது வாங்கி என்னன்றப்ப இல்லை சார், உங்கள் கையால் விருது வாங்கணும். ஸோ அங்கீகாரம் உங்கள் கையால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு இருக்காங்கன்றது புரிய வைக்கும் போது அது ஒத்துட்டு ஒரு பேசிக்கலி ஒரு குழந்தைன்னு சொல்லலாம், வளர்ந்த ஒரு குழந்தை. சில நேரம் அந்த குழந்தை அடம் பிடிக்கும், ஓகேங்களா, சில நேரம் கோவப்படுவாங்க, ஆனால் அந்த கோவத்தில் ஒரு நியாயம் இருக்கும். ஸோ அது வந்து அடம் பிடிக்கிறதுனா ஒரு கரெக்டான விஷயத்துக்காக தான் அடம் பிடிக்கும். ஸோ அது நம்ம புரிய வச்சுட்டா சரி. இப்போது இந்த பீடியாட்ரிஷியனை பொதுவாக சொல்லுவாங்க, இந்த குழந்தை அழுது அது எதனால் அழுதுன்றது பீடியாட்ரிஷியனுக்கு தான் தெரியும். அது மாதிரி நம்ம வந்து அவர் ஒரு விஷயம் ஆஃபீஸ் போகும்போது அவர் கோவமாக இருக்கார், டென்ஷனாக இருக்காருன்னுவாங்க, விஷயத்த சொல்ல மாட்டார். ஆனால் அவர் நடவடிக்கை வச்சு இதுக்காக தான் ஒரு விஷயம் கோவப்படுறாருன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லும் போது சந்தோஷப்படுவார். அதுதான் அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது சார். மனோஜ் அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் அது ரொம்ப ஜோல்ட் ஆகிட்டார். அதாவது அது அது பாரதி சாருன்னு இல்லை, அது யாருக்குமே நடக்காத சோகம். என்னென்னா தன் மறைவிற்கு தன் மகன் இறுதி சடங்கு செய்ய வேண்டிய நிலையில் தான் வந்து மகனுக்கு இறுதி சடங்கு செய்கிறான்றது ரொம்ப கொடுமையான விஷயம். அதில் வந்து ரொம்ப உடஞ்சிட்டார். இன்னொன்று செகுப்ரோஜாக்கள் 2 வந்து மனோஜ் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. ஸோ அதுவும் நடக்க முடியல. தன் மகன் வந்து கதாநாயகனாக பெருசாக ஜெயிக்கலைன்னாலும் ஒரு டைரக்டராக பெருசாக ஜெயிச்சிருவான்ற நம்பிக்கை வந்து டைரக்டர் பாரதிராஜா சாருக்கு ரொம்ப இருந்தது. அதுக்குண்டான வேலைகளும் நடந்தது, ஸ்கிரிப்டும் நடந்தது. செகுப்ரோஜாக்கள் 2 சில விஷயங்கள் தள்ளி போச்சு. அப்புறம் மனோஜ் ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அந்த படம் பெருசாக போகலைன்னாலுமே படம் பையன் டைரக்ட் பண்ணிட்டானுன்ற ஒரு இது வந்தபோது அடுத்தடுத்த முயற்சியில் நீ பெருசாக ஜெயிப்ப அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவர் இருந்து கொடுத்தார் அவர். ஸோ அதனால் அவர் வந்து தன் மகன் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் பெருசாக நினச்சார். அதுக்கு வந்து அது சில விஷயங்கள் தள்ளி போக கொஞ்சம் அப்செட்டாக இருந்தார். அந்த இறப்புன்றது அவரால் ஏற்றுக்கவே முடியல. 6 முறை தேசிய விருதுகள் வென்ற ஒரு தமிழன், சாதனை தமிழன் அப்படிங்கிறதும் சரி, மொழி உணர்வாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் முல்லை பெரியாராக இருக்கும், ஒரு காவேரியாக இருக்கும், ஒரு ஈழத்தமிழர் போராட்டமாக இருக்கும், எல்லா இடத்துலையும் வேணான்னு சொல்லி திருப்பி கொடுத்தவரே அவர் தான் கொடுத்தவர். அப்படிங்கிறப்போ எல்லா விஷயங்களும் உறுதியோடு இருந்த ஒரு மனிதர். மொழிக்காகவும் உணர்வுக்காகவும், காவிரி தண்ணிக்காக ஈழத்தமிழர்களுக்காக போராட்டங்களை முன்னெடுத்து நெய்வேலி போராட்டத்தில் முன்னெடுப்பு பண்ணார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரோட இருக்குது. நீங்கள் இறுதியாக வந்து பாரதிராஜா அவர்களை நீங்கள் சந்தித்த தருணம் வந்துட்டு எத்தனை நாட்களுக்கு முன்னால், எத்தனை மாதங்களுக்கு முன்னால்? இப்போ சமீபத்தில் உடம்பு சரியாகி எம்ஜிஎம்மில் அட்மிட் பண்ணியிருந்த போது இதே மாதிரி ஒரு தகவல் வந்த போது அந்த தகவல் உண்மை இல்லைன்னு பத்திரிகைக்கு சொன்னது சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அது மாதிரி லாஸ்ட் 15 நாளுக்கு முன்னாடி கூட மீட் பண்ணேன். அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லும் போது, நிக்கில் நீங்கள் எப்போ வேணால் வரலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட மீட் பண்ணுறாங்க.
இப்போ நல்ல நினைவோடு இருந்தார், நல்லா பேசினார். அவர் நடுவில் வந்து அவருக்கு பாத்ரூமில் ஸ்லிப் ஆகி எலும்பு இது ஃப்ராக்சர் ஆகி சரியான போது அப்போ போய் பார்த்துட்டு வந்தேன். 1 மந்த் முன்னாடி போனால் 20 நாளைக்கு முன்னாடி கூட போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்தாங்க. நான் தொடர்ந்து நெருங்கிய இதில் தான் இருந்தேன். இருந்திருக்கேன் கண்டிப்பாக சார். வந்துட்டு அவர் அதிகமாக வந்து டேப்லெட்ஸ் கூட லாஸ்ட் கூட எடுத்துக்கல, ரொம்ப விரக்தி ஆகிட்டார் பாரதி ராஜா சார் அப்படிங்கிற தகவல்கள்லாம் ஒரு மனுஷனுக்கு வரவே கூடாத ஒரு விஷயம் என்னென்னா தனிமை. ஸோ தன்னை சுற்றி யாருமே இல்லாமல் ஒரு நர்ஸு பார்த்துக்கிறாங்க, மற்றவங்க யாருமே இல்லை, பிடிச்சவங்க இல்லை அப்படின்ற போது ரொம்ப ஒரு வெறுமையாக தோணுச்சு. இப்போ நீங்கள் ராதிகா மேடம் கூட ஒரு பதிவில் சொன்னாங்க, நான் போய் பார்க்கும்போது உன் தாய் கேள்வி பார்த்தேன் நல்லா இருந்ததுன்னாரு. ஸோ அவர் இன்னும் கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து அந்த படம் பார்க்குறது தான் ஒரு மைண்டை ஃப்ரெஷ்னஸாக வச்சுட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறதான். இறுதியாக பாரதி ராஜா சாருடைய மறைவு அப்படிங்கிறப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 இமயங்களாகவே இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ஆட்டி படைச்ச ஒரு 4 இயக்குநர்களில் 4 ஜாம்பவான்களும் இன்று நம்முடைய இல்லை அப்படிங்கிறத கடந்து இன்றவருக்கு அரசு மரியாதை கொடுக்கப்பட்டு பாரதிராஜா அவர்களுடைய உடல் வந்து தான் விருப்பப்பட்டு நீங்கள் சொன்னது போல் தன்னுடைய சொந்த இடத்திலேயே அவர் வந்து இன்று எங்கே கிளம்பி வந்தாரோ திருப்பி அங்கேயே போயிட்டார். அது என்னது அரசு மரியாதை வந்து இப்போது செய்தியில் என்ன போட்டிருந்தேன்னா, அரசு மரியாதைன்றது ஒரு உயரிய மரியாதை, அது இவருக்கு கொடுக்க வேண்டிய விஷயந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லா ஊடகங்களும் பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு எல்லாருக்குமேயான ஒரு இன்ஸ்பிரேஷன். பல இயக்குநர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் ஊர்லேருந்து சென்னை வந்து ஜெயிக்கலான்றதுக்கு வந்து எங்களுக்கு முதல் விதை போட்டவர் பாரதி ராஜா சார் தான். அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கும் பல பேர் சென்னை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்தவர் வந்து அதான். அதாவது வழக்கமாக ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அவர் மறைந்தாலும் அவர் படங்கள் மறைவதில்லைன்ற மாதிரி. டெஃபினெட்லி அந்த படங்கள்லாம் வந்து ஒரு பாடங்கள்ன்ற மாதிரி. அதாவது நீங்கள் வந்து அந்த பீரியடில் வந்து தாவணி கனவுகள்னு ஒரு படம் பாக்யராஜ் சார் பண்ணும்போது, அந்த படம் தான் அந்த காலகட்டத்தில் 1 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண ஒரு படம். அப்போ வந்து பாரதி ராஜா சார் மாதிரி சாங் எடுக்க முடியாதுன்றது அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு விஷயம், பதிவான ஒரு விஷயம். பாக்யராஜ் சார் சொன்னார்ன்றதுக்காக அந்த படத்தில் வர செங்கமலம் சிரிக்குதுன்ற சாங்கை வந்து பாரதி ராஜா தான் டைரக்ட் பண்ணார். அந்த சாங் இது மாதிரி பல அரிய பதிவுகள் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் அவர் நினைவுகளோட, அதாவது சினிமாக்காரர்கள் மட்டுமில்லை, சினிமா ரசிகர்களுக்குமே வந்து பாரதிராஜ் சார் வந்து ஒரு லைப்ரரி. அது ஆமாம், தற்காலத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களோடையும் சேர்ந்து இணைந்து பணியாற்றிருக்கார் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். பாரதிராஜா சாரும் பாலச்சந்திர சாரும் சேர்ந்து வேற படம் பண்ணுறாங்க, ஒரு படம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதும். ரெட்டை சொல்லின்னு ஒரு படம். அப்போ அவருடைய எல்லா தளங்கள்லையும் அவர் இருக்கிறார், தனுஷ் வரைக்கும் அவர் இருக்கிறார், எல்லா தளங்கள்லையும் இருக்கிறார். இன்று ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் அவருடைய படங்களாக கூட வந்துட்டு வடிவமைக்கக்கூடிய ஒரு இதோட தான் பாரதிராஜா அவர்கள் இருந்தார் அப்படிங்கிறதையும் நம்மளால் மறுக்க முடியும். அந்த பாணியை பின்பற்றி நிறையா நேஷனல் அவார்டுவான டைரக்டர்ஸ் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க. ஆமாம், கதைகளை கொண்டு போய் சேர்த்து ஒரு மதுரையோ தேனியோ நம்ம ஸ்கிரிப்டை தொட்டோம்னா நமக்கு நேஷனல் அவார்டு உறுதிங்கிற மாதிரி படங்கள் வந்துச்சு. அதுக்கு நிறைய விருதை அவர் சொல்லுவார், நான் விருதை குறி வைக்கிறது இல்லை, மக்களின் மனதை தான் குறி வைக்கிறேன். ஸோ அதாவது அவர் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்கள் படங்களோட சக்ஸஸ்க்கு அண்டர் கரண்ட்டான விஷயம் என்னன்னு கேட்கும்போது கனெக்டிவிட்டி டு த ஆடியன்ஸ். யாருக்குமே வந்து மண் சார்ந்த விஷயங்களும் அவங்கள விட்டு போகாது. என்னதான் நீங்கள் டெக்னாலஜி வந்து சென்னை வந்து ஐடியில் ஒர்க் பண்ணாலும் அந்த உணர்வுகளை வந்து நீங்கள் விட்டு கொடுக்கவே முடியாது. அது ஒரு பெண்ணியம் சம்மந்தப்பட்ட கருத்தமாக புதுமை பெண்களாகட்டும், மற்ற ஜென்ரலான ஒரு விஷயங்களாகட்டும், நீங்கள் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி வளர்கிறதுக்கு முன்னாடி சிகப்பு ரோஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷ் ஃபிலிம் மேக்கிங். அது வந்து யாருமே அதாவது இன்றைக்கும் தொடர்ந்து 5 படங்கள், முதல் 5 படங்கள் சில்வர் ஜூப்ளி கொடுத்த ஒரே டைரக்டர் அவர் தான். 16 வயதிலே, அலைகள் வயதிலே, சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள்னு தொடர்ந்து 5 சில்வர் ஜூப்ளி கொடுத்த ஒரே டைரக்டர் அவர் தான். சிவாஜி கணேசன் சாரை வச்சும் முதல் முறையாவது இண்டஸ்ட்ரியே மாற்றிருச்சு. டோட்டலாக ஒரு மிகப்பெரிய ஹிட் அந்த ஏஜில் அவரை வச்சும் கொடுக்க முடிந்தது அப்படிங்கிறது தான் அவரோட பிராண்ட். எப்பயுமே பாரதிராஜா சார்னாலே எண்ணினிய தமிழ் மக்களை. ஆமாம், அந்த குரல் இன்னமும் நம்ம எல்லார் மனதிலும் முடித்து கொண்டு தான் இருக்கும். மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன் பாரதி ராஜா அப்படிங்கிறதோடு இன்றைக்கி நிறையா தொலைக்காட்சிகள் தங்களோட அந்த செய்தி நிகழ்வுகளை வந்து முடித்து கொண்டார்கள். நிச்சயமாக சார் அவங்களோட நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு பாரதி ராஜாவுடைய நினைவுகளை வந்துட்டு டிஎன்சி தமிழுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கூறுகிறேன். மீண்டும் வருகிறேன் மண் வாசனையோடு பாரதி ராஜாங்கிறதோடைய எல்லா தொலைக்காட்சிகளும் தன்னோட நிகழ்வுகளை முடித்து கொண்டார்கள். நாமும் அதோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.